தோழர்களே, 1975 பார்த்தோமானால் நம்முடைய பாடப்புத்தகங்களில் தொழிலை செய்கின்ற அந்த தொழிலாளியின் பெயரை கூறுகின்ற போது பானை செய்கின்ற தொழிலாளியை குயவன் என்று சொல்வார்கள். அந்த பாடப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். சலவை செய்யும் தொழிலாளியை, அதாவது துணி துவைக்கும் தொழிலாளியை வண்ணான் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். சவரம் செய்யும் தொழிலாளியை நாவிதன் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இதையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போதே உணர்ந்து, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனவுடன், அதுவும் முதலமைச்சர் ஆனவுடன் அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்திற்கு பெயர்தான் இர் என்று அழைக்கப்படும் தீர்மானம். இந்த தீர்மானம் என்ன சொல்கிறது என்றால், அந்த பாடப்புத்தகத்தில் வண்ணான் என்று இருந்தது, குயவன் என்றிருந்தது. ஆனால் பிராமணர்களை சொல்லுகின்ற போது ஐயர் என்று இருந்தது. ஐயர் இர் போட்டு வந்தது, மற்றவர்களுக்கெல்லாம் இன் போட்டு வந்தது. இந்த வித்தியாசத்தை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அவர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்திற்கு பெயர்தான் இரு தீர்மானம். இந்த இரு தீர்மானத்தில் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயவன் என்பதை குயவர் என்றும், சலவை தொழிலாளியை வண்ணார் என்றும், சவரம் செய்யும் தொழிலாளியை நாவிதர் என்றும் இர் போட்டு, இது மாதிரி தொழில் பெயர்களில் வரக்கூடிய நபர்களை குறிக்கின்ற போது இர் போட்டு எழுத ஆரம்பித்தார்கள். அதற்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த பாடப்புத்தகம், இதற்கு பிறகு 1975க்கு பிறகு அந்த பாடப்புத்தகங்களில் இந்த பெயர்களை சொல்லுகின்ற போது இர் போட்டு அந்த பாடப்புத்தகங்களில் மாற்றப்பட்டது. இந்த சாதனையை செய்தவர் தலைவர் கலைஞர் தான்.